ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நிறையா முக்கியமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MA 3354 டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் A பார்ட் B சரியா, ரெண்டுமே இருக்குது. 2 மார்க் 13 மார்க் ரெண்டு கொஸ்டின்ஸுமே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். யூனிட் வைஸ் இருக்கனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது முக்கியமாக உங்கள் ஜூனியர்ஸுக்கும் உங்கள் சீனியர்ஸுக்கும் சரியா நிறையா நீங்கள் அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ் யூனிட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12th ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சரியா. அதாவது 12th நம்ம 12th சாப்டரில் படிச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 வந்து பிரச்சனையே இல்லை. அந்த 12th சாப்டர், அதாவது 12th புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க 12th சாப்டர் மட்டும் நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே யூனிட் 1 பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4லாம் ரொம்ப ஈஸி தான். அதாவது இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்ன அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 4ல் டிஃபைன், அதாவது அல்ஜிப்ரிக் சிஸ்டம் வித் அன் எக்ஸாம்பிள் சரியா. அப்படிங்கிறப்ப அல்ஜிப்ரிக் சிஸ்டம்னா என்ன, இப்போ ஹோமோமார்பிசம்னா என்ன, எபிசோமார்பிசம்னா என்ன, மோனோமார்பிசம்னா என்ன, ஐசோமார்பிசம்னா என்ன, எண்டோமார்பிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணி எழுதிட முடியும் சரியா. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாயிருங்க. அப்புறம் இல்லை அப்படின்னா இந்த பேப்பர் உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும் உங்களே சரியா. அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே நல்லபடியாக நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து என்ன சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோட PDF லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த PDF ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் அரியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.